This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding and more. Courses are available in both Tamil and English. Please click below link and join the course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. முத்துக்குமார் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் கவிஞர். அவர் திரைப்பட பாடல்கள் எழுதுவதில் மட்டுமல்லாமல் கவிதைகள் மற்றும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். அவரது நண்பர்கள் அவரை பற்றி பேசும்போது அவர் ஒரு எளிமையான, நகைச்சுவையான மற்றும் அன்பான மனிதர் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் தனது எழுத்துக்களில் மனித உணர்ச்சிகளை மிக அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் அவர் சமூகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை தனது பாடல்கள் மற்றும் கவிதைகள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். முத்துக்குமார் பற்றிய தகவல்கள், திரைப்பட பாடல்கள். அவர் பல வெற்றி திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ளார். அவற்றில் சில பல்லேலக்கா, என் காதல் சொல்ல, ஒரு கல் ஒரு கண்ணாடி, தங்க மீன்கள் மற்றும் சைவம். விருதுகள்: தங்க மீன்கள் மற்றும் சைவம் திரைப்படங்களுக்காக தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார். கவிதைகள் மற்றும் கட்டுரைகள்: அவர் கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் எழுதியுள்ளார். அவற்றில் பாலகாண்டம், கிராமம், நகரம், மாநகரம், வேடிக்கை பார்ப்பவன் மற்றும் அணிலாடும் முன்றில் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. சமூக ஈடுபாடு: அவர் சமூக பிரச்சனைகளை தனது எழுத்துக்களின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். கூட்டு குடும்பங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கை: அவர் 2006ஆம் ஆண்டு ஜீவலட்சுமியை மணந்தார். மறைவு: அவர் 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 அன்று காலமானார். நண்பர்களின் பார்வையில் அவரது நண்பர்கள் அவரை சிட்டுக்குருவி ஒன்று வீட்டுக்குள் வந்து செய்தி சொல்லிவிட்டு செல்வதைப் போல் அதிரடியாக வருவார். கொஞ்சம் பேசி ஜோக்கடித்துவிட்டு அவசரமாக சென்று விடுவார் என்று குறிப்பிடுகிறார்கள். மேலும் அவரது நண்பர்கள் அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது அவர் ஒரு எளிமையான மனிதர் என்றும், ஒருவரிடம் பேசும்போது அவர் அவர்களின் தோளில் கை போட்டு பேசுவார் என்றும் கூறுகிறார்கள். அவர் தனது பாடல்களில் வலி, அழுகை, ஆனந்தம் போன்ற உணர்ச்சிகளை மிக அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். நான் முதல் படம் எடுப்பதற்கு அவர்தான் காரணம். முத்துக்குமார் குறித்து நெகிழும் இயக்குனர் ராம். மறைந்த பாடலாசிரியர் முத்துக்குமாரை கொண்டாடும் வகையில் ஜூலை 19ஆம் தேதி சென்னையில் நடக்கவுள்ள ஆனந்த யாழை இசை நிகழ்ச்சி தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் இயக்குனர் ராம் முத்துக்குமார் குறித்து பேசியிருக்கிறார். முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்த யாழையை மீட்டவில்லை, தமிழ் திரை உலகில் மட்டும் மீட்டவில்லை, தமிழ் பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாருடைய வீட்டிலும் ஆனந்த யாழையை மீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர். யாருடைய சுதந்திரத்தையும் அவர் பறித்ததில்லை. ஒரு எளிமையான மனிதர். திரைத்துறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு நண்பர். என்னை நிறைய பேரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தது அவர்தான். நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் முத்துக்குமார். யுவன் உடன் எப்போது இசையமைக்க உட்கார்ந்தாலும் அப்போது முத்துக்குமார் குறித்த பேச்சுக்கள் வந்துவிடும். இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும். இதுவரை சினிமாவில் நடந்திடாத ஒரு விழாவாக இருக்கும். முத்துக்குமாருக்காக எல்லோரும் ஒன்று கூட போகிறோம் என்று பேசியிருக்கிறார்.